ஜீ தமிழ்ல பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் கெட்டிமேளம். இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 200 எபிசோட்ஸை கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இப்படி இருக்கிற நாளையில இந்த சீரியலோட ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுக்கிற வகையில ஒரு தகவல் ரீசெண்டா சோஷியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதாவது இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போறதா சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா இந்த சீரியல் வந்து தமிழ்ல டைரக்டா எடுக்கப்பட்ட சீரியலே கிடையாது. போன வருஷம் ஜனவரி மாசம் ஜி கன்னடா சேனல்ல தொடங்கப்பட்டு டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய லக்ஷ்மி நிவாச ஒரு கன்னட சீரியலோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த கெட்டிமேளம். அதுவும் மலையாளம் மற்றும் மராத்தி லாங்குவேஜ்லாம் ரீமேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சு ஆடியன்ஸ் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மூணாவதா தமிழ்ல இதை ரீமேக் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்ப தெலுங்குலயுமே இது ரீமேக் பண்ணப்பட்டு போய்கிட்டு இருக்கு. கெட்டிமேளம் சீரியல் தொடங்கப்பட்டப்ப இதுல ஆக்டர் சிபு, விராட், பொன்வனன் மற்றும் ஆக்டர் சாயா சிங், சௌந்தர்ய ரெட்டிலாம் நடிச்சுக்கிட்டு வந்ததுனால மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்தது. கதைக்களமும் டிஃப்ரெண்டா இருந்ததுனால பலரும் ரசிச்சு பார்க்க தொடங்கியிருந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த சீரியல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாத நிலையில சீக்கிரம் முடிய போறதா பரவிக்கிட்டு வர தகவலை கேள்விப்பட்டு மோசமான சீரியலெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு நல்ல சீரியலை என் பண்ண போறீங்களேன்னு சொல்லி இந்த சீரியலோட ஆடியன்ஸ் பலரும் அப்செட் ஆகி புலம்பிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இது வந்து அபிஷியல் நியூஸ் தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு அன்அபிஷியல் நியூஸ். அதனால அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் சீரியல் டீம் கிட்ட இருந்து வர வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுத்து பார்க்கறது நல்லது. சோ கெட்டிமேளம் சீரியல் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.